புதிய தலைமுறையின் ரெப்ரசன்டேட்டிவாக என்னால் சொல்ல முடிஞ்சது இது என்னதுன்னா, அஃபிஷியலாக நாங்கள் அரசு கேபிள் அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமையில இருந்து கேட்டுட்டு இருந்தோம். ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்கள் எங்களை பிளாக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அவங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை தான் சொன்னாங்க. தெளிவாக எந்த பதிலும் வரல. எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமாகவும் எங்கள் கான்டாக்ட்ஸ் எங்கள் வியூவர்ஸ் மூலியமாகவும் நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்டப்போ கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்தது ஃப்ரைடேலேருந்தே. சில இடத்துல தெரியுதுன்றாங்க, சில இடத்துல தெரியலைன்றாங்க. எங்களுக்கும் சரியாக ஒரு பாயிண்டில் நிற்க முடியல, நிஜமாக ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. வெள்ளிக்கிழமையிலேருந்தே கேட்டுட்டு இருக்கோம் அத்தாரிட்டிஸ் கிட்ட. இன்னைக்கு புதன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை எங்களை பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. பட் நாங்கள் கிரவுண்ட் ரிப்போர்ட் இப்போ அசஸ் பண்ணி எடுத்தது என்னென்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 14.9 கனெக்ஷன்ஸில் ஹெச்டி கனெக்ஷன்ஸ் ஒரு 2.5 லட்சம் கனெக்ஷன் இருக்குது அரசு கேபிள் கிட்ட. ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் எஸ்டி கனெக்ஷன் ஒரு கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கனெக்ஷன் இருக்குது. இந்த 12.5 லட்சம் கனெக்ஷன் இருக்கிற ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பாக்ஸஸில் எதுலேயுமே புதிய தலைமுறை தெரியல. மிச்சம் இருக்கிற 2.5 லட்சத்தில் புதிய தலைமுறை தெரியுது. ஆல்மோஸ்ட் 80% அரசு கேபிள் கனெக்ஷன்ஸில் இருந்து புதிய தலைமுறையை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஃபைனல் கவுண்ட் எங்களுக்கே இப்போ தான் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் அரசு கேபிள் கிட்டே இருந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு. நாங்கள் அவங்க கிட்ட அஃபிஷியலாக அப்ரோச் பண்ணியிருக்கோம், எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் வழியாக கான்டாக்ட்ஸ் வழியாக அப்ரோச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த தெளிவான பதில் இல்லை. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். இது புதிய தலைமுறை ரெப்ரசன்டேட்டிவாக என்னால் சொல்ல முடிஞ்சது அஃபிஷியலாக இவ்வளோ தான். பட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல போராட்டத்தில் இங்கே வந்து பங்கேற்றிருக்கோம். போன வாட்டி விகடன் மேலே ப்ரெஸ் ஃப்ரீடம் அட்டாக் வந்தப்போ அப்பவும் வந்து நின்றோம். இது வந்து டைரக்டாக டெமோக்ரஸியோட ஃபண்டமெண்டல்ஸ் அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம். இது ஒரு மீடியா ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஊடகத்தோட பேசிக் டியூட்டி என்னன்னா மக்களை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, தகவல்களை உண்மையாக சொல்ல வேண்டியது. அதை தான் புதிய தலைமுறை பண்ணிட்டு இருந்தது முதல்ல இருந்து. ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நாங்கள் எல்லாமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சொசைட்டியை இன்ஃபார்ம் பண்ணோம். அந்த சொசைட்டியை இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சொசைட்டியால் கிளியர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அந்த சொசைட்டினாலையும் போய் ஒழுங்காக ஓட் போட முடியும். டெமோக்ராட்டிக்லி அவங்க லீடர்ஸை சூஸ் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த டெமோக்ரஸிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பிரின்சிபல். அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேராமல் நீங்கள் தடுக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன? உண்மை மக்கள்கிட்ட போகக்கூடாதா? அதுதான் அவங்க நோக்கமா? அப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம ரிப்பீட்டடாக இங்கே பார்த்தது, இந்த மாதிரி ப்ரெஸ் பாடிஸ்லேருந்து பத்திரிகையாளர் சங்கத்திலேருந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது என்ன பார்த்துருக்கோன்னா, ஒவ்வொரு வாட்டி அடக்க நினைக்கும்போது அவ்வளோக்கு அவ்வளோ பொங்க தான் செஞ்சுருக்கு இந்த வாய்ஸ். அதனால திருப்பியும் இந்த தவறை செய்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது முதல் தடவை இல்லை நம்ம போராடுறது. ஆனால் இதுவே கடைசி தடவை இருக்கணும்னு ஹோப் பண்ணுறேன், ஆசைப்படுறேன். நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இல்லை, அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அஃபிஷியலாக இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எங்களுக்கே ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இல்லை, அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.